பேசும் திரு ரமேஷ் சேதுராமன், கட்சிகளோட இந்த பிரச்சாரம் விறுவிறுப்பாக போனது என்று சொல்லப்படுது. இந்த பிரச்சாரம் அந்த கட்சிகளுக்கான பலன் என்பதை தாண்டி வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு ரோலை பிளே பண்ணுமா? சில கட்சிகளுக்கு நிச்சயமா பிளே பண்ணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதாவது நீங்கள் திமுக அதிமுக அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா எப்பவுமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பார்த்துருக்கோம். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, திமுகவுக்கு போட்டால் அதிமுக போடுவாங்க. அப்புறம் இந்த பொதுவாரியாக அந்த கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அதை தான் கன்சாலிடேட் பண்ணணும், நமக்கு அதிகப்படியான வாக்கு சதவீதத்தை பொதுவாக வாங்கணும் அப்படிங்கிறதுல இந்த இரண்டு கூட்டணிகளும் முனைப்பு காட்டுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் திமுக எந்த அளவுக்கு அதில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க கடந்த தேர்தலுங்கிறதையும் பார்த்தோம். கிட்டத்தட்ட 40-39 அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வின் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஆனால் இந்த முறை எப்படி இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்க மும்முனை போட்டி அப்படிங்கிறது. இதுல எப்படின்னாக்க மும்முனைனாக்க ஒரு பக்கம் நீங்க என்ன இது ஆர்கியூமெண்ட் வைப்பீங்கன்னாக்க திமுக, அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சினா அதிமுகன்னு இருக்கலாம். எல்லாரும் திரு ரமேஷ் தொடர்ந்து பேசும். அதற்கு முன்பாக ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரம்பலூர் துறைமங்கலம் நேஷனல் ஐடிஐயில் 2 இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதனால் வாக்குப்பதிவு இயந்திரம் செயல்படுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. 4 வாக்குச்சாவடிகளில் 2 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு தாமதமாக தொடங்கி இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜவேலிடம் கேட்கலாம். ராஜவேல், என்ன கோளாறு ஏற்பட்டிருக்கிறது? எப்போது வாக்குப்பதிவு தொடங்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் சொல்றாங்க? நிச்சயமாக அபிநயா, பெரம்பலூர் நகராட்சிக்கு உட்பட்ட துரைமங்கலம் பகுதியில் உள்ள நேஷனல் ஐடியில் 4 வாக்குச்சாவடிகள் இருக்கு. இந்த 4 வாக்குச்சாவடிகளிலும் பாத்தீங்கன்னா 2 வாக்குச்சாவடிகள் சரியான நேரத்துக்கு துவங்கிடுச்சு. மீதமுள்ள 2 வாக்குச்சாவடிகள்ல 100க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் காத்திருக்கிறாங்க. வாக்குப்பதிவு இயந்திரம் சிறிது கோளாறு ஏற்பட்டு சரி செய்யப்பட்டு விட்டாலும் வேட்பாளர்களின் ஏஜென்ட்கள் தற்பொழுதுதான் மாதிரி வாக்குகளை பதிவு செய்து அதனை சரி செய்து வருகிறார்கள். இதனால் தாமதமாகிறது. வயது முதிர்ந்த வாக்காளர்கள், பெண்கள் என நீண்ட வரிசையில் காத்திருந்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இதுவரைக்கும் சரியாகவில்லை. விலையா என்ன கோளாறு என்பதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா ராஜவேல்? சரி செய்து விட்டார்கள். அந்த இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் முகவர்கள் தற்பொழுது மாதிரி வாக்கு பதிவு செய்து வருகின்றனர். அதனை சரிபார்க்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதனால் தாமதமாகி வருகிறது. சுமார் அரை மணி நேரமாக வாக்காளர்கள் காத்திருக்கின்றனர். எப்போது தொடங்கும் என்ற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? அதிகாரிகள் காத்திருங்கள், 10 நிமிடம் காத்திருங்கள் என்று மட்டுமே கூறி வருகிறார்கள். இதனால் வாக்காளர்கள் ஆவேசம் அடைந்து அவர்களிடத்தில் வாக்குவாதம் ஈடுபட்டு நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்று கூட தெரிவித்திருக்கிறார்கள். வாக்குப்பதிவு துவங்கவில்லை. தாமதமாக தொடங்குது என்பதனால வாக்குப்பதிவு நேரத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ராஜவேல்? அதற்கு பதில் அளிக்க முடியாது என்று சொல்லும் வாக்குப்பதிவு அதிகாரிகள் வாக்காளர்களிடத்தில் கனிவாக பேசாமல் உங்களால் யாரிடம் புகார் கொடுக்க முடியுமோ கொடுத்து கொள்ளுங்கள் என்று கூறியதாக வாக்காளர்கள் தரப்பில் புகார் தெரிவிக்கப்படுகிறது. மொத்தம் எத்தனை வாக்குச்சாவடிகள்ல இந்த தாமதம் இல்ல இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கு ராஜவேல்? தற்பொழுது இந்த ஐடிஐ வளாகத்தில் 4 வாக்குச்சாவடிகள் இருக்கு. இதுல 2 வாக்குச்சாவடிகள் இந்த தாமதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அபிநயா, அங்க காத்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் எவ்வளவு பேர் காத்திருக்கிறார்கள்? வயதானவர்கள் எல்லாமும் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. வயதானவர்கள், பெண்கள் என ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 100க்கும் மேற்பட்டவர்கள் காத்திருக்கிறார்கள். இதில் 2 வாக்குச்சாவடிகளில் பெண்கள், ஆண்கள் என வரிசையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். பெரம்பலூரில் அந்த ஐடி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அந்த வாக்குச்சாவடிகளில் 2 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு தாமதமாக தொடங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என்று அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் அங்கு காத்திருக்கக்கூடிய சூழலை காட்சிகளில் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விருந்தினர்களிடம் பேசலாம். திரு ரமேஷ், நம்ம பேசிட்டு இருந்தோம், இந்த வாக்கு சதவீத அதிகரிப்புல கட்சிகளோட பங்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு, தமிழ்நாட்டுல சூழல் என்னவாக இருக்கும் இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து சொல்லுங்க. இல்லை, இதில் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 2 இருக்கு. ஒன்று, எனக்கு வளர்ச்சி வேணும், என்னுடைய பிரச்சனை. ஏன்னா மக்கள் வாக்களிப்பது அப்படிங்கிறது நம்ம பல விஷயங்கள் சொல்லலாம். 3 விஷயம் இருக்கு. ஒன்று சென்டிமெண்டல் ஆஸ்பெக்ட், அதை அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னும் சென்டிமெண்டல்னு சொல்லலாம், எமோஷனல்னு கூட சொல்லலாம். இது தேசம் சம்பந்தமாக இருக்கலாம், இல்லைன்னா லோக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். கடந்த காலங்கள்லாம் நடந்ததை சொல்கிறேன், அதான் மொழி பிரச்சனையாக இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னொன்று என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய சமூகம், இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க ஒரு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படியாக அதில் இன்னைக்கு யார் ஆளுங்கட்சி, இன்னைக்கு யார் எதிர்கட்சி. ஸோ எதிர்கட்சி ஆளுங்கட்சி மேலே ஒரு வெறுப்பு இருக்கா,
எதிர்க்கட்சி சொல்ற வாக்குறுதிகளில் நம்பிக்கை இருக்கா, இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து வாக்கை தீர்மானிக்குது. இது இல்லாமல் ஒரு முன்னாடி மெஜாரிட்டியாக இருந்தது, பெருமளவில் இருந்தது, இன்னைக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா, நான் எப்பயுமே தொடர்ந்து வந்து ஒரே கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம், நாங்கள் வந்து 3 தலைமுறையாக இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம், 2 தலைமுறையாக இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாமல் கொஞ்சம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனால் காரணம் என்னன்னாக்கா, சமூக விழிப்புணர்வு அது அதுவும் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடிய சமூக ஊடகங்களில் மக்கள் எல்லாருமே, சாமானியர்கள் கூட ஃபேஸ்புக்கில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இன்னொன்று, நீங்கள் கேம்பெயின் சொன்னீங்க, இதை வந்து நம்ம முன்னாடியெல்லாம் என்ன பரப்புரைகள்லாம் எப்படி பார்த்துருப்போம், வீதி வீதியாக வருவாங்க, கேட்பாங்க, இல்லைன்னா கூட்டம் கூட்டுறது, அப்புறம் போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டுறதெல்லாம். இப்போல்லாம் போஸ்டர்லாம் கிடையாது, எல்லாமே டிஜிட்டல் போஸ்டர் தான். டிஜிட்டல் போஸ்டர்னா நம்ம எந்த ஒரு வெப்சைட்டை திறந்தாலும் அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம் எல்லா கட்சிகளுடையதும். அதே மாதிரி வந்து மீடியாக்கள், ஊடகங்களில் வந்து அதிசயமாக நான் என்ன சொல்வேன்னா, இந்த வாட்டி ரொம்ப ஜாஸ்தி நான் வந்து மீடியா ஆட் கேம்பெயினுக்கு நான் அதிகப்படியான இந்த விளம்பரங்களை நான் பார்க்கவே இல்லை. கடந்த முறை இருந்தது. இப்போ சோஷியல் மீடியா இல்லைன்னா இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்ட் லெவலில் கூட நீங்கள் வந்து வீதி வீதியாக மக்களை சந்திப்பது, இந்த வாக்கு கேட்பதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் வந்து பரப்புரைகள், குறிப்பிட்ட இடங்களில் கூட்டங்கள் கூட்டி செய்வது அப்படிங்கிறத வந்து பல கட்சிகள் செய்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே.